இந்த மாலை வேளையிலுமாய் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் மேன்மை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி வசனத்தின் வெளிச்சத்திற்குள்ளாக இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். வேத வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரசித்தம் தந்து எங்களை உணர்வுள்ளதாய் மாற்ற உதவிச்சு ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். அப்படியாக நம்ம பைபிள் ஸ்டடியில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற காரியம் ஆவிக்குரிய மனிதனின் பிரிவுகள். டிவிஷன் ஆஃப் அவர் ஸ்பிரிட் மேன். டிவிஷன் ஆஃப் அவர் ஸ்பிரிட் மேன். அவர் ஸ்பிரிட் மேன் நம்முடைய ஆவி. ஆவியில் பிறக்கிறோம், ஆவியில் வளர்கிறோம், ஆவியில் நடக்கிறோம், ஆவியில் ஆராதிக்கிறோம், ஆவியில் துதிக்கிறோம், ஆவியில் பேசுகிறோம், ஆவியில் ஊழியம் செய்கிறோம். நாள் ஒன்றில் இயேசுவை போல ஆவியை ஒப்பு கொடுக்கும். மீண்டும் இந்த ஆவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களுடைய வாசமாக இருக்குமானால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் அவயங்களை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வருகையில் நம்மளை உயிர்ப்பித்து தேவனோடு கூட நம்மை வைத்துக்கொள்வார். திஸ் இஸ் த ப்ராசஸ். அப்போ இதுக்கு தான் இந்த பூமியில் கர்த்தர் ஆவிக்குரிய சபைகள் என்றும் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்றும் ஆவிக்குரிய வார்த்தைகள் என்றும் நமக்கு தருகிறார். நம்ம இதில் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்த்தோம் இந்த ஆவியில் இருக்கிற பிரிவுகள். த இன்ட்யூஷன், அதான் உள் உணர்வை நமக்கு வெளிப்படுத்துகிற ஆவி. உள் உணர்வை தூண்டுகிறது, ஏவுகிறது. மார்க் 11:12 இருக்குல்ல, இயேசுவை ஆவியானவர் ஏவத் துவங்கினார். பிரைஸ் காட். எஸ், அது இப்படி போல் நம்மையும் கர்த்தர் ஏவத் துவங்குவது அது உள் உணர்வில். கர்த்தர் பேசுகிறார், ஜெபிக்கணும். கர்த்தர் பேசுகிறார், சபைக்கு போகணும். கர்த்தர் பேசுகிறார், இந்த வார்த்தையை கவனமாக கேட்கணும். இந்த உள் உணர்வுகள் அதை நம்ம நிறையா பார்த்தோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்த்தோம், ஐக்கியம், ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப்பினுடைய ரெண்டாவது பகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். கடந்த வாரத்தில் ஆவியின் ஐக்கியம் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்பை பார்த்தோம். இன்றைக்கு யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் ஒற்றுமை. ஆமென். இந்த ஃபெலோஷிப்பில் வந்தால் ஒற்றுமை இருக்கணும். நம்மளை நாம் நிதானித்து அறிந்து பார்க்கணும். ஃபெலோஷிப்பில் இருக்கிறோம், சபையில் இருக்கோம், தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம், பிதாவோடு ஐக்கியமாக இருக்கிறோம், குமாரனோடு ஐக்கியமாக இருக்கிறோம், ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம். பட் நமக்குள்ள ஆவியின் ஒற்றுமை இருக்கா, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா, அந்த ஸ்தோத்திரம், யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட், ஆவியின் ஒற்றுமை. அதை குறித்து வேதம் சொல்கிறது. எபேசியர் 4 1, 2, 3 வசனங்களை எனக்காக ஒருவர் வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், பாருங்க, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். ஆமென். I therefore the prisoner of the Lord. பார்த்தீங்களா, prisoner of the Lord, எவ்வளோ அருமையான யூனிட்டி. அவரோடு கூட நான் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆமென். எஸ், the unity. கட்டப்பட்டிருக்கிற நான், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நான். பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கேன். திஸ் த யூனிட்டி. அதுதான் ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி. சும்மா பேசிட்டு போகிறதல்ல, சும்மா சபைக்கு வந்துட்டு போகிறதல்ல. ஆமென். அப்போ கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தியனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை, அப்போ அந்த சமாதான கட்டினால் இல்லையா, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை தாங்கி மன்னிக்கவும், ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இப்போ நீங்கள் கர்த்தரோடு கட்டப்பட்டிருந்தாதான் அந்த ஸ்ட்ராங், அந்த கட்டில், அந்த கட்டப்பட்ட கட்டோடு கூட தான் நீங்கள் இருந்தால் தான் சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நம்மளால் முடியும். ஆமென். அப்போ அது தட்ஸ் த ஃபெலோஷிப். ஆமென். யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட். சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போது இதில் எப்படி நம்ம பார்க்குறோன்னா,
எஸ், வாக் ஆஃப் பிலீவர்ஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விசுவாசிகளின் நடத்தை. நடத்தை எப்படிப்பட்ட நடத்தையாக இருக்கணும்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நியூ லைஃப், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் அவரோட கட்டப்பட்டிருந்தா, அவரோட கட்டப்பட்டிருப்போமானால், பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே. அப்போ ஒரு விசுவாசியினுடைய ஆரம்பம் எங்கிருந்து அந்த கட்டப்படுகிறது? அந்த யூனிட்டி ஆஃப் கிரைஸ்ட் எங்கிருந்து, மன்னிக்கு, அந்த யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் எங்கிருந்து வருகிறது என்றால், ஃபஸ்ட்டு ஒரு விசுவாசியினுடைய ஒரு விசுவாசியினுடைய அந்த கட்டப்படுதல் எங்கே கட்டப்படணும்னா ஞானஸ்நானத்தில். ஆமென். அடக்கம் பண்ணப்படுவதில்லை, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா. நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு the unity of spirit, ஸ்பிரிச்சுவல் சபையில், ஆவிக்குரிய சபையில் இருந்தால் மட்டும் போதாது. அது ஒன்றையும் கர்த்தர் பார்ப்பார். நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம ஒரு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு ஸ்கூலில் சேர்க்குறீங்க, ஒரு ப்ராக்ரஸ் கார்டு கொடுக்குறாங்களா இல்லையா, ஒன்றே வாட்ச் பண்ணுறாங்களா இல்லையா, இந்த பிள்ளைகள் இந்த ஸ்கூலோட எங்களுடைய படிப்போட யூனிட்டியாக வருதா, சேர்ந்து வருதா, இல்லை இது தனியாக ஒரு ரூல்ஸில் போதா, தனியாக ஒரு சிலபஸாக இதுவாக பேசிக்கிட்டு இருக்கா, எதுவாக எழுதிக்கிட்டு இருக்குதான்னு பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? அதுக்கேற்ற அவங்க நடத்துகிற அந்த இதுக்கு ஏற்ற போல தாங்க அது இருக்க பிரியப்படுவாங்க. அது ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க. அதில் சரியாக உங்கள் பிள்ளைகளை அவங்க நடத்துகிறது உங்ககிட்ட சொல்லுவாங்க, இப்படி இருக்குது, இந்த ரேங்க் வாங்கியிருக்கு, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்கள். இதே போல தான் ஆவிக்குரிய சபையிலும். ஆமென். எஸ், த பிலீவர்ஸ், த வாக் ஆஃப் பிலீவர்ஸ், ஆவி விசுவாசியினுடைய நடத்தைகள், அவங்களுடைய சுபாவங்கள் வெளிப்படும் போது தான் அவங்க யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட், ஆமென், அந்த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட்டில் இருக்கிறாங்களாங்கிறது தெரியும். ஐக்கியத்தில் சரியாக இருக்காங்களான்னு தெரியும். இன்ட்யூஷன் இருக்கலாம், அந்த இன்ட்யூஷன் என்ன செய்யணும்? ஃபெலோஷிப்பாக வரணும், யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட்டில் வரணும், ஆவியோடு அது ஒத்து போகணும். நம்மளோட பேச்சுக்கும் செய்கைக்கும் அந்த சம்பந்தம் இருக்கணும். ஆமென். அதைத்தான் எபேசியர் 4:3 நாம் பார்த்தோம். சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஆவியின் ஒருமைனா அதான் அந்த கட்டப்பட்டிருக்கிறது யூனிட்டி, ஆவியின் ஒருமை, யூனிட்டி. எஸ், அது யூனிட்டியில் நீங்கள் சரியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நியூ லைஃப் அங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது, த்ரூ பேப்டைஸ். ஆமென். நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்தது பாருங்க, வாக், ஃபெய்த். 2 கொரிந்தியர் 5:7 சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். யூனிட்டியில் இருந்தீங்கன்னா விசுவாசித்து நடப்பீங்க, இயேசுவோடு கூட நடப்பீங்க, வார்த்தையோடு கூட நடப்பீங்க, ஆவியானவரோடு கூட நடப்பீங்க. ஆமென். அதில் சந்தேகமே இல்லை. ஸோ அடுத்தது 2வது என்னது? ஃபெய்த். முதல்ல என்ன பார்த்தோம்? நியூ லைஃப். 2வது என்ன பார்க்குறோம்? ஃபெய்த், விசுவாசித்து நடக்கிற ஒரு கிருபை. அடுத்தது என்னென்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை ஆவிக்கேற்றபடி, அந்த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் வந்து அப்புறம் போக 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 ஆவியானவரோடு கூட நடக்கணும்னா சும்மா சாதாரணம் கிடையாது. ஆமென். இயேசு பாருங்க இயேசு ஞானஸ்நானம் பெற்று மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது படிக்க வேண்டாம் சொல்கிறேன். மன்னிக்கவும், அவர் ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆமென். சரியாக பாருங்கள், அவரோடு கூட தேவன் நடக்கிறதுக்கு, ஆவியானவர் அனுப்புறதுக்கு, அந்த யூனிட்டி அது கர்த்தர் அதை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். சரியா வானம் திறக்கப்பட்டது, இவருடைய நேசகுமார், அந்த விட்னஸிங். எஸ். அதுக்கடுத்தது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், ஹி வாக் வித் ஹோலி ஸ்பிரிட், ஹி லெட், அவர் நடந்து போகிற, அவரோடு கூட நடத்தப்படுகிறார். அதே மாதிரி தான் நமக்கும் பேப்டைஸில், விசுவாசத்தில், ஆவியில் நடக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். கலாத்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் சொன்னது போல், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறதுக்கு ஏற்றபடி, இந்த ஒரு மனதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள்.
அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அடுத்தது என்னது? எபேசியர் 4:1 இப்போ நீங்கள் படிச்சீங்களே, அதை மீண்டும் படிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அப்போ கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மை. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருங்க, அதில் நிலைச்சிருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி எனில், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்து அதில் நிலைத்திருங்கள். அடுத்ததாக எபேசியர் 5:2 பார்க்குறீங்கன்னா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். This is love. கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே. அந்த யூனிட்டி இதுதான் படிப்படியாக வரும். இடையில வந்துட்டு நீங்கள் அன்பாக நடங்கன்னா யாராலும் நடக்க முடியாது. முதல்ல இருந்து வரணும், பேப்டைஸ்லேருந்து வரணும், ஃபெய்த்லேருந்து வரணும். அடுத்தது என்ன சொன்னேன்? ஸ்பிரிச்சுவாலிட்டி. கலாத்தியர் 5:16 ஆவிக்கு ஏற்றபடி நடக்க ப்ராக்டிஸிங் இருக்கணும். இதெல்லாம் தான் யூனியன் வித் த கிரைஸ்ட். மன்னிக்கவும், யூனிட்டி ஆஃப் த கிரைஸ்ட், யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட், ஆவிக்குரிய ஐக்கியத்தில். இதுதான் உங்களை அருமையாக ஸ்பிரிச்சுவலில் கொண்டு போகும். அருமையாக உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை. அருமையாக இன்ட்யூஷன் சரியாக வேலை செய்யும், ஃபெலோஷிப் சரியாக இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு கிளியராக இருப்பீங்க. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, எந்த காரியத்துக்கும் டென்ஷன் ஆக மாட்டீங்க, எந்த காரியத்தை குறித்து கவலையே பட மாட்டீங்க. எதுவும் உங்களை கவலைப்படுத்த முடியாது. பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிகாஸ் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல். எதுவும் உங்கள் மேலே போட்டாலும் அப்படியே பஸ்பமாயிரும். இதுதான் உண்மை. எதுவும் அது தெரியாமல் போட்டாலும் சரி, தெரிஞ்சு போட்டாலும் சரி, எதுவும் விளையாட்டுக்கு போட்டாலும் சரி, கிண்டலுக்கு போட்டாலும் சரி, உங்களை தொடவே முடியாது. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பிரைஸ் காட். அதனால தான் சபை நிற்கிது இவ்வளோ நாளும். அதனால தான் தேவ பிள்ளைகள் நிற்கிறோம். எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ போராட்டம் வருது. வீட்டில் வருது, வெளியில் வருது, பல இடத்துல வருது, பல நபர்கள் மூலமாக வருது. நமக்குள்ளேயே சத்துருகள், வீட்டாரே சத்துருன்னு சொன்ன மாதிரி எத்தனை பேர் வீட்டில் வீடாலேயே பிரச்சனை, குடும்பத்தாராலேயே பிரச்சனை, குடும்ப உறவுகளாலே பிரச்சனை. இவ்வளோலாம் நம்ம நிலச்சிருக்கிறோன்னா யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட்டில் நம்ம நிலச்சிருக்கிறோன்னா அது சாதாரணம் கிடையாது. அதுக்கு நம்ம விலகுறையும் கொடுத்துருக்குறோம். அப்படி தானா? அடுத்ததாக எபேசியர் 5:15 ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து எச்சரிக்கை, காஷன். அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். சோத்ரம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:7 அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்களா எங்கே வருது பாருங்க, அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம். அப்போ அவரோடு கூட நம்ம நடக்கிறோம் ஒளியில். அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியாக இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி. இது ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை, இலுமினேஷன். நம்ம இதை பார்த்துருக்கோம், இந்த சப்ஜெக்டை பார்த்துருக்குறோம். வேத வாக்கியங்கள் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவன். தட்ஸ் த இலுமினேஷன். வெளிச்சம், உங்களில் இருக்கிற வெளிச்சம். நீ பாடினோம்ல, நீ மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்து வாழாதே. இலுமினேஷன். மறைந்து உன்னால் வாழ முடியாது. உன்னை நீ காமிச்சே ஆவ. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் உன்னை முடக்க முடியாது, உன்னை மறைக்க முடியாது. உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாக உன்னை காத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இது கிரைஸ்ட் லைக்னஸ். அவரை மாதிரியே. திஸ் இஸ் த யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட். ஆமென்.
அமேன். இது வந்து விசுவாசிகளுக்கு வாக் ஆஃப் பிலீவர்ஸ். அமேன். எஸ், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ் அப்படின்னு விசுவாசியுடைய நடத்தைகள். வேகமாக வருகிறேன். எபேசியர் 4:3 நாம் பார்த்தது போல சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு. அப்போ யூனிட்டி, அந்த யூனிட்டினா என்ன பார்த்தோம்? ஒற்றுமை. இந்த யூனிட்டி கொஞ்சம் வசனம் கொஞ்சம் வரும், வேகமாக விறுவிறுன்னு வாசிக்கணும். 1 கொரிந்தியரில் பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கட்டுமா? அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் அறியாதிருக்கிறது எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்திலே மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவானவர் சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நல்லா குறித்து வச்சுக்கோங்க. This is the unity. This is called unity. Amen. இந்த யூனிட்டி, இந்த ஒற்றுமை எப்படி மாறணும்னா, இப்போ நான் சொன்ன பிலீவர்ஸ் வாக், பிலீவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த கண்டன்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா தியானிக்கணும். நீங்கள் இந்த யூனிட்டி எப்படி மாறணும்னா மெச்சூரிட்டியாக மாறணும். மெச்சூரிட்டின்னா என்னது? முதிர்ந்த விசுவாசி. இன்னும் பாலையே குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. பலமான ஆகாரத்தை சாப்பிட்ற விசுவாசியா, மெச்சூரிட்டி பிலீவர்ஸ், யூனிட்டி பிலீவர்ஸ். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இப்போ நீங்கள் இந்த வரங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த வரங்களில் யூனிட்டியாக நீங்கள் இருக்கும் பொழுது அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா, ஒருவனுக்கு ஆவினாலே தீர்க்க தரிசனம், ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வரம். இவையில் என்ன எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? அந்நிய பாஷை பேச கிருபை கொடுத்துருக்காரா? அதுக்கு வியாக்கியானம் பண்ண கிருபை கொடுத்துருக்கிறாரா? ஆவியை பகுத்தறிய கொடுத்துருக்கிறாரா? இவங்களுக்குள்ளே என்னென்ன இருக்குது கண்டிப்பாக நீங்கள் யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட்டில் இருக்கிறீங்க, சந்தேகமே இல்லை. புரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க. நீங்கள் யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட்டில் இருக்கீங்க, ஜஸ்ட் கடந்து போக முடியாது. நீங்கள் யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட்டில் இருக்கீங்க. இந்த யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட்டில் இருந்தால் மாத்திரம் போதாது, பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கணும். அதுதான் மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டியை குறித்து நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், 1 கொரிந்தியரில் அதே அடுத்த அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 1 வேகமாக படிங்க பார்ப்போம். நான் மனுஷ பாஷைகளையும் தூத பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளங்கள் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம். This is the maturity. You must show our love. You must show the Jesus love. அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கீங்க, அவரோட உயிர்த்தெழுகிற சாயலில் இருக்கிறீங்க. சும்மா இதெல்லாம் சொல்லாமல் பரலோகம் போக முடியாது. பூமியில் வேணால் சும்மா அப்படி வண்டி ஓட்டலாம் கொஞ்ச நாளைக்கு. ஐ எம் பிலீவர், நான் ஊழியக்காரன், இது எல்லாருக்கும் பொருந்தும்.
ஊழியக்காரனுக்கும் பொருந்தும், விசுவாசிக்கும் பொருந்தும். யூனிட்டி மாத்திரம் இருக்கக்கூடாது, மெச்சூரிட்டி இருக்கணும். மெச்சூரிட்டி, ஷோ யுவர் மெச்சூரிட்டி. இத்தனை வருஷம் ஆச்சு சபையில் வந்து, இன்னும் மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு விசுவாசியாக ஏன் உன்னால் இருக்க ஏன் இருக்க முடியலை? ஏன் இருக்க முடியலைன்னா யூனிட்டியில் நீ மிஸ்ஸிங். இன்ட்யூஷன் இருக்கலாம், ஐயோ சபைக்கு வர முடியாமல் போயிடுச்சே, ஐயோ துக்கப்படுறேனே, ஐயோ இது எத்தனை நாளைக்கு ஐயோ குய்யோ, எத்தனை நாளைக்கு இது பேச்சிலேயே போயிட்டுருக்கோம், வண்டி ஓட்டிகிட்டே இருப்ப. ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ நடிக்க முடியாது. யூனிட்டியில் நீ ஒழுங்காக வராமல் மெச்சூரிட்டியில் உன்னை காட்டவே முடியாது. உண்மை. ஹல்லேலூயா. யூனிட்டியில் நீ சரியாக இருந்தால் தான் மெச்சூரிட்டியில் வர முடியும். மெச்சூரிட்டி ஏன் வரலன்னா யூனிட்டி இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சீக்கிரம் வாசிங்க. 4 போடுங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் விசுவாசிக்கும், சகலவற்றையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். என்ன சொன்னாலும் சகலவற்றையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எஸ். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். புருஷனான போதோ குழந்தைகளை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அப்ப புரியுதா? மெச்சூரிட்டி மீன்ஸ் முதிர்ச்சி. இது இருந்தால் தான் நீங்கள் ஈல்டடாக முடியும். ஈல்டடுக்கு வந்துட்டீங்க, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். நீங்கள் யுவர் கர்த்தருடைய நீங்கள் அந்த பக்குவத்துக்கு வரணும். சபை அந்த பக்குவத்துக்கு வரணும். அதான் அந்த பக்குவத்தில் சபை வரணும். யூனிட்டியில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி மெச்சூரிட்டியில் இருக்கணும். இந்த யூனிட்டி தான் உங்களை என்ன செய்யும்? மெச்சூரிட்டியாக கொண்டு போகும். அதே மாதிரி பாருங்கள், எஸ், இந்த யூனிட்டினா தட்ஸ் த கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் இல்லையா? ஆவியின் வரங்களில் மாத்திரம் கண்ணு போயிட்டே இருக்கும் சில பேருக்கு. அந்த யூனிட்டில் மாத்திரம் இருப்பாங்க. அந்தந்த ஆவி உள்ளவங்க அவங்கவுங்க கூடயே சேருவாங்க, பார்க்கலாம். ஆமென். அந்தந்த இதிலேயே சேர்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்க யூனிட்டியாக தான் இருப்பாங்களே ஒழிய மெச்சூரிட்டியில் பார்த்தீங்கன்னா குறையாக இருப்பாங்க. மெச்சூரிட்டியில் பார்த்தா குறையாக இருப்பாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு ப்ரீச் பண்ணிவிட்டு மெச்சூரிட்டி உங்களுக்கு இல்லைன்னா, அந்த லவ், பேசிக் லவ் இல்லைன்னா வேஸ்ட். உன்னை அறியேன். யோசித்து பாருங்கள், அந்த நிலைமை எப்படி இருக்கும்? யூனிட்டியில் அப்படி இருந்தனே, சபையில் அப்படி இருந்தனே, ஃபயராக இருந்தனே, தாங்கினனே, வல்லமையாக இருந்தனே, வரங்களை அப்படியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணேன். நீங்கள் கொடுத்ததில் ஒன்று சிதறாமலை ப்ரொடியூஸ் பண்ண. ஆமாம், எல்லாம் பண்ணினிய, கிரைஸ்ட் லைக்னஸாக மாறினியா. பிலிவர்ஸனுடைய கடைசி இது என்ன பார்த்தோம்? கிரைஸ்ட் லைக்னஸ். 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே நடக்கும். அவரோட அடக்கம் பண்ணப்பட்டால் சரி, அவரோட உயிர்த்தெழுந்தால் சரி, மேனிஃபெஸ்டேஷன்லேயும் உன்னை நீ காமிச்ச சரி, எல்லாம் கரெக்ட். ஓகே. ஆனால் ஃபெய்த்,
விசுவாசத்தில் நடந்தியா? ஆமென். ஆவிக்கேற்றபடி நடந்தியா? இந்த யூனிட்டி தான் உன்னை எங்கே கொண்டு போவோம்? மெச்சூரிட்டி. அதே மாதிரி பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரை வேகமாக வாசி. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலோ எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே சொல்லுகிறதாவது எவனானாலோ. பார்த்தீங்களா, இங்க இருந்து தான் அந்த யூனிட்டியினுடைய அந்த இதுவே கண்டென்ட் இங்க இருந்து ஆரம்பிக்குது. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். சரி, என்ன வேண்டும்? ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். This is the unity. கரெக்ட். இது வந்து யூனிட்டி, ஐக்கியம். ஆமென். இல்லை ஒரு முதிர்ச்சி பெற்ற அடுத்த யூனிட்டிலேயே இன்னொரு முதிர்ச்சி யூனிட்டி. அன்பில் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஒருவருக்கு ஒரு அவயங்களாக இருக்கிறீங்க. ஓகே, ஒருத்தருக்கு ஒன்றுனா உங்களால் தாங்க முடியல, உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறீங்க, உடனே யூனிட்டியாக இருந்து செய்கிறீங்க. இட்ஸ் குட். இதனுடைய மெச்சூரிட்டி எங்கே இருக்குது? அதே ரோமரில் 12ஆம் அதிகாரத்தில் 9 வேகமாக வாசிங்க சீக்கிரம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. பார்த்தீங்களா? பிரைஸ் காட். உங்கள் அன்பு இவ்வளவுத்தையும் செஞ்சுட்டு உங்கள் அன்பு எப்படி இருக்கக்கூடாது? மாயமற்றதாக. எப்படி இருக்கணும்? மாயமற்றதாக இருக்கணும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். எஸ், இந்த கனம் பண்றதுல மாத்திரம் நீங்க ஒருவருக்கொருவர் முந்திக்கிட்டீங்கன்னா நீங்க பியூர் மெச்சூரிட்டி. இதெல்லாம் நீங்க வந்து சும்மா இல்லை. இதெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஃபெலோஷிப்புங்கிறது சும்மா கிடையாது. யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் சும்மா இல்லை. யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் சும்மா இல்லை. பிரைஸ் காட். ஏன்னா உங்கள் ஆவியில் தான் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார். மனுஷரோட ஆவி உண்டு, சர்வவலோடைய சுவாசம் அவனை உணவுள்ளதாக மாற்றும். இன்ட்யூஷன் உணர்வுள்ளதாய் மாற்றும் இல்லையா? ஆமென். அதே 32ஆம் அதிகாரத்தில் யோபு 32:18 ஒரு வசனம் இருக்குது. அது என்னது? வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. பார்த்தீங்களா? அந்த என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை என்ன செய்கிறது? நெருக்கி ஏவுகிறது. அப்போது ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட நெருக்கணும். இயேசுவோடு கூட நெருக்கினார், அவரோடு கூட நடந்தார். எஸ், சாத்தா அங்கே நிற்கிறான், அவன் ஒரு வார்த்தையை வச்சுட்டு நிற்கிறான், நீங்கள் போங்க நான் வரேன் உங்க கூட. எஸ், அதே போல் நம்மளை நெருக்கி ஏவணும். அப்போ தான் அந்த மெச்சூரிட்டி வெளிப்படும், யூனிட்டி வெளிப்படும். இயேசுவோடு கூட அவர் நடக்க யூனிட்டி. ஈல்டெட்லாம் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி. இயேசு வெளிப்படுத்துகிற எல்லாத்துலேயும் பாருங்கள் மெச்சூரிட்டி. ஒருத்தரும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது, எந்த பிசாசுக்கிட்டே நெருங்க முடியாது. சேம் லைக் அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளேயும் பாருங்கள், இயேசுவோடு கூட அவன் நடந்தான், யூனிட்டி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாருங்கள் மெச்சூரிட்டி. அடைந்தாயிற்று தேறினவனானேன் என்று எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். என்ன மெச்சூரிட்டி? கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் லாபம் ஆகிய எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். வாட் அ மெச்சூரிட்டி! ஹல்லேலூயா!
எஸ், சீக்கிரம் வாங்க, இங்கே வாங்க, வாசிங்க வாசிங்க, தொடர்ந்து படிங்க சீக்கிரம். அசதியாராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பாருங்க, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதையும் சொல்லிட்டு சொல்றாரு, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஹல்லேலூயா. எஸ், அந்நியரையும் உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். This is the great maturity. முதிர்ச்சி இதான். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எப்படி பாஸ்டர் துன்பப்படுத்துகிறவங்களை ஆசீர்வதிக்க முடியும்? அவங்க கூட கலவாமல் இருந்துட்டு போகிறது. நீ ஒரு புது ரூலை கொண்டு வராத. நீ யூனிட்டியில் சரியாக இல்லை. ஆமென். உன்னை வேற ஏதோ குழப்பி வச்சிருக்கு. கம் டு தட் யூனிட்டி, கிரைஸ்ட் யூனிட்டி. ஆமென். உன்னை செக் பண்ணிவிட்டு அந்த யூனிட்டியில் எங்கேருந்து தடம் போகிறண்டியோ அங்கேருந்து வா. அதான் இன்றைக்கி அபிஷேகத்தில் கூட ஆண்டவர் பேசினார். யூனிட்டியாக இருந்த ஒருத்தன், வாங்க போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவோம், ஒரு கூடாரத்தை உண்டாக்குவோன்னு போகிறான். நீர் எங்களோட கூட வாரோம். யூனிட்டி, எஸ் வர்ற. கோடாரியை வெட்டும்போது கைப்பசகா கோடாரி விழுந்துருது, கோடாரி காம்பு விழுந்துருது. பாருங்க, அவன் கேட்குறான், எங்கே விழுந்தது? தட்ஸ் த மெச்சூரிட்டி. எங்கே நீ விட்ட? எங்கே தொலைச்ச? ஏன் தொலைச்ச? அப்படி அல்ல, எங்கே தொலைச்ச? உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டு, அந்த ஸ்பிரிட் கிஃப்ட் இருந்ததுன்னா நீங்கள் நம்பி பேசலாம். ஜெபம் பண்ணுவோம், சரியாயிரும். கூட்டுவா, ஜெபம் பண்ணுவோம், நல்லாயிரும். மெச்சூரிட்டி. பிசாசு யூனிட்டிக்கு பயப்பட மாட்டான், மெச்சூரிட்டிக்கு தான் பயப்படுவான். மெச்சூரிட்டினா யார் தான்? இயேசு தான் மெச்சூரிட்டி. அவன் பயப்படுற ஒரே ஒரு ஆள் இயேசு தான். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் நிறைய பார்த்துருக்கிறேன். நிறையா முதிர்ந்த ஊழியக்காரர்கள் கூட சின்ன ஊழியக்காரங்கள்ட்ட மெச்சூரிட்டி இருந்தால் அவங்க தே அட்டென்ஷன் கனப்படுத்துகிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். படிங்க 15. உங்களை சந்தோஷப்படுகிறவனே கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவனே கூட அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இதுதான், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்க. நான் ரொம்ப கிளவர், நான் ரொம்ப கிளவராக செய்கிறேன், நான் ரொம்ப அருமையாக செய்கிறேன், என்னவே என்னது? ஆமென். அது மெச்சூரிட்டியே இல்லை. அது மெச்சூரிட்டியே வராது. ஆமென். உனக்கு வர இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், நீ ஜெபிச்சு அற்புதம் நடக்கலாம், எல்லாம் நடக்கலாம். அது வெறும் யூனிட்டி. புரியுதா? யூனிட்டி. கர்த்தர் உங்க கூட வர்றார், நோ டவுட். கர்த்தர் உன்னை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார், நோ டவுட். உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார், நோ டவுட். மினிஸ்ட்ரியில் கர்த்தர் கூட இருக்கிறார், நோ டவுட். பட் வேர் இஸ் த மெச்சூரிட்டி? மெச்சூரிட்டி இருந்தால் தானே கர்த்தர் வந்து சொல்லுவார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே நிஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. ஆமென். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆமென். மெச்சூரிட்டியை பார்த்து 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 கர்த்தர் என்ன செய்வார்? மோசேயுடைய மெச்சூரிட்டியை கர்த்தர் பார்த்தார். அதனால தான் மோசையை பார்த்து நம்ம ஆரோன்ட்டு மிரியாம்ட்டு என்ன சொன்னார்? என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். மெச்சூரிட்டி, அதனுடைய அர்த்தமே அதுதான்.
அவன் மெச்சூரிட்டியான ஒரு மனுஷன். அவனுக்கு விரோதமாக பேசுகிறதுக்கு உனக்கு எப்படி துணி வந்தது? கோபாக்கிற யார் மேலே இறங்குது? ஆரோன் மேலே, மிரியாம் மேலே. மிரியாம் மேலே வெண்குஷ்டம் மேலே இறங்குகிறது. எஸ். அப்போது நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். எஸ். அக்கினி தழல்னா என்னது? ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. உடனே வெளிப்பட்டுரும் அவங்களுக்கு. ஆமாம், நீ பொறுமையாக காத்துக்கிட்டு உன் மெச்சூரிட்டியை நீ காத்துக்கிட்டு பேசி காத்து நடந்து பாரு, இது நடக்கும். வாசிக்க. மன்னிக்கவும், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இட்ஸ் த ஹை மெச்சூரிட்டி. இப்போ எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்தில் 1-6 வரைக்கும் படி. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். புரியுதா? திஸ் இஸ் த யூனிட்டி. இது ஒரு யூனிட்டி. இப்போ இதில் மெச்சூரிட்டி எங்கே வருது? 4ஆம் அதிகாரத்தில் 13-16 வரைக்கும் படிங்க, புரியும். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஏதுவாக இதுதான் மெச்சூரிட்டியினுடைய மேன்மை. ஆமென். சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது சரீரம் முழுவதும். அப்போ அந்த மெச்சூரிட்டியை வெளிப்படுத்துகிறது சரீரம். ஆமென். ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஆவியினுடைய அந்த இன்ட்யூஷன் ஃபெலோஷிப்புக்குள்ளே வந்து நம்ம என்ன செய்கிறது? யூனிட்டிக்குள்ளே கொண்டு வந்து மெச்சூரிட்டிக்குள்ளே கொண்டு போகிறோம். மெச்சூரிட்டி ஈல்டட் எங்கே தான் வரணும்? நம்முடைய ஜீவியம், நம்முடைய சரீரம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மீறினது ஒன்றுமே இல்லைங்க. ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே. அளவுக்கு தக்கதாக ஒவ்வொரு அவயமும். பாஸ்டர், இப்போ நீங்கள் சிஸ்டர், இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க வருவீங்களா? இப்போ முடியுமா? ஐயா இப்போ முடியாத. அப்போ உங்கள் கால் என்ன ஆகிடுது? முடங்கிடுது. இசைவாய் இணைக்கப்படலை, அன்பு வேலை செய்யலை அங்கே. ஆமென். இப்படி எனக்கு ஒரு தேவை இருக்குது, அவசரமாக, இதுக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? இருந்தாலும் ஐயா இதெல்லாம் கொடுத்தா வராது. கை என்ன செய்யுது? முடங்கிடுது. இசைவாய் கூட்டி இணைக்கப்படலை. புரியுதா உங்களுக்கு? மெச்சூரிட்டி இல்லை. ஆமென்.
யூனிட்டி மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை, மெச்சூரிட்டி இருக்கணும். ஆமென். கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ எபேசியர் 4:3 நீங்கள் பார்த்தது போல சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு, ஒருமையும் ரொம்ப அவசியம், மெச்சூரிட்டி ரொம்ப அவசியம். அந்த மெச்சூரிட்டி வரணும்னா நீங்கள் படித்தாலும் இந்த மெச்சூரிட்டி வரணும்னா ஒருமையில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். த யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட், அதில் ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த பிலீவர். ஆமென். வாக்கிங் இன் த ஸ்பிரிட். ரிசல்ட் ஆஃப் த பிலீவர்னா ஒரு விசுவாசியினுடைய ரிசல்ட், யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட்டினுடைய ரிசல்ட் என்னென்னா வாக்கிங் இன் த ஸ்பிரிட். கலாத்தியர் 5:16 படிச்சிங்களே. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். பார்த்தீங்களா? மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படித்த அந்த அந்த 4:16 படிச்சீங்களா? பார்த்தீங்களா? மாம்ச இச்சை நிறைவேற்றாம எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். 16 எல்லாம் கண்ட்ரோலில் வந்து அப்படியே ஃபுல் மெச்சூரிட்டி. அப்போ இதுக்கு இந்த யூனிட்டியில் தான் மெயின் திங் இருக்கிறது. யூனிட்டியை நம்ம ஜஸ்ட் கடந்து போக முடியாது. நீங்கள் மெச்சூரிட்டி ஆகுங்க. எங்கே இருந்துன்னா மெச்சூரிட்டி ஆகுறது? யூனிட்டியே இல்லையே, நடக்கிறதே இல்லையே, ஆவியில் நடக்கிறதே இல்லையே. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் ஆவியில் நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மெச்சூரிட்டியினுடைய சிம்டம்ஸ் உங்கள் கூடயே இது ஒரு ஆழமான காரியம். நல்லா கவனிங்க. நீங்கள் ஆவியில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மெச்சூரிட்டியினுடைய அந்த ஷேடோஸ் உங்கள் கூடயே வரும். எப்படின்னா ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒரே வயிற்றில் பிறந்தவங்க தான். நல்லா கவனிக்கணும். ஈசாக்கும் இஸ்மவேலும். ஆமென். ஆனால் அவங்களால ஒன்றா சேர்ந்து இருக்க முடிஞ்சுதா? இருக்க முடியலை. ஒன்றா சேர்ந்து இருக்க முடிஞ்சுதா? இருக்கவே முடியலை. அதுபோல தான் ஆவியும் மாம்சமும். இஸ்மவேல் இஸ் த ஓல்டு நேச்சர், ஈசாக் இஸ் த நியூ நேச்சர். ஈசாக் இஸ் த நியூ, இஸ்மவேல் இஸ் த ஓல்டு. ஆமென். ஹல்லேலூயா. இது ரொம்ப கவனமாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். இந்த யூனிட்டியிலிருந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி எப்படி வருது, மெச்சூரிட்டியாக நீங்கள் எப்படி இருக்கணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது by the flesh, of course பவுல் சரீரத்தை குறித்து இது சொல்லவில்லை. the human body is not sinful, நமது சரீரம் பாவமற்ற ஒன்றுதான். but it is neutral, அதாவது நடுநிலையான ஒன்று, சார்பற்ற ஒன்று, நடுநிலையான ஒன்று, நியூட்ரல். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்ததுக்கப்புறம் பாவம் இருக்காது, நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரல்னால் எப்படி இருக்கும்? நடுநிலையாக இருக்கும். ஆவியானவர் அதை நடத்துவார். ஆனால் அந்த கட்டுப்பாட்டு அதில் அந்த நீ சொன்னீங்களே, சமாதான கட்டினாலே, ஒருமன கட்டினாலே, ஆவியின் கட்டினாலே ஒருவர் அந்த ஆவியானுடைய கண்ட்ரோல், அந்த கட்டுப்பாடு, அந்த ஸ்பிரிட் யூனிட்டி, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் உங்களை அவர் வைத்திருப்பார். ஆனால் தென் வி வாக் இன் த ஸ்பிரிட். அதுதான் மத்தேயு 3:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஐக்கியம் எங்கெல்லாம் இருந்தது? பிதாவோடு. ஆமென். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் இறங்கி வருகிறதை கண்டார். அப்ப thou is the clean bird. Amen. Thou is the clean bird. தம்மேல இறங்கி வருகிறதை கண்டார். எஸ். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இதிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. 4:1 பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இல்லையா? ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்.
அப்போ மாம்சம் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துமானால் then we walk in the lust, desire of the flesh. இங்கே தான் நம்ம இந்த கலாத்தியர் 5:16 படிங்க. இட்ஸ் a conflict, முரண்பாடு. 5ஆம் அதிகாரம் 17. நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி 17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், பாத்தீங்களா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமென். இது எப்பவுமே இருக்கும். நீ என்ன மெச்சூரிட்டியில் இருந்தாலும், என்ன யூனிட்டியில் இருந்தாலும், பிசாசு அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். உங்களை நீங்கள் இவ்வளோ இதாக இருக்கிறீங்க, மெச்சூரிட்டியாக இருக்கீங்கிறதுக்காக உங்களை விடாது. புரியுதா? பவுல் நல்ல மெச்சூரிட்டியில் இருக்கும்போது தான், நல்ல 3ஆவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிருக்கும்போது தான் அவனுக்குள்ளே ஒரு முள்ளை கொண்டு வந்து வச்சு பார்க்குது. ஆமென். அது தான் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிரைஸ் காட், நீங்கள் நடத்தப்படுகிறது ரொம்ப முக்கியம். ஆமென். நீ பரிசுத்த ஆவியில் நீங்கள் நடத்தப்படுவது ரொம்ப முக்கியம். The spirit and the flesh have different, amen, appetites. பசி ஆர்வம் சொல்லுவாங்கள்ல, அது உள்ள ஒன்று. The spirit and flesh, இவைகள் தான் முரண்பாடை கொண்டு வருகிறது. அதுதான் இந்த கான்ஃப்ளிக்ட். எனது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16-17 கலாத்தியர் 5:16-17 இப்போ படிச்சிங்கல்ல. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா உங்கள் டிசையர், உங்கள் ப்ரேயர், உங்கள் இது எல்லாம் அந்த தாகத்தோடு கூடயே இருக்கும். அப்படியே தான் இருக்கும். அந்த யூனிட்டிலே தான் போயிட்டே இருக்கும். சந்தேகமே கிடையாது. 17 படிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அப்போ வேதத்தில் இந்த எதிர்மறையான இந்த அப்படைட்ஸ் அப்படின்னா பசி ஆர்வம் சொன்னோம் இல்லையா, அது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 2-3 இன்சிடென்ட் வருது. வேகமான சொல்லி முடிக்கிறேன். ஒன்று ஆடு, நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்குறோம். ஒன்று ஷீப், அது ஒரு சுத்தமான ஒன்று. அது இந்த அசுத்தமானதையோ குப்பை கண்டதையெல்லாம் சாப்பிடாது இல்லையா. இன்னொன்று பன்றி, அது அப்படி அல்ல. அது எப்படி செய்யும்? அசுத்தமான ஒன்று. அப்போ இந்த ஆடு எதை குறிக்குதுன்னா ஸ்பிரிட். நல்லா கவனிக்கணும், க்ளீன். பன்றி எதை குறிக்குதுன்னா ஃப்ளஷ். புரியுதா? ஃப்ளஷ். ரெண்டுக்குமே தீனி வேணும், ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே காரியங்கள் வேணும். அப்போ 2 பேதுருவில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 19 to 22 வசனங்கள் வரை வேகமாக வாசி. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவருக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற. அப்ப எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, ஆவியில் நீங்கள் நடந்து யூனிட்டியில் நீங்கள் மெச்சூரிட்டியில் நீங்கள் ஜெயிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறான்? ஜெயிக்கப்பட்டதுக்கு. உதாரணமாக நீங்கள் எதில் ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க? எதிலிருந்து உங்களை ஜெயித்து கர்த்தர் கொண்டு இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தில் வச்சு யூனிட்டி, மெச்சூரிட்டி, நல்ல சுபாவத்தெல்லாம் வெளிப்படுத்துறீங்க? எதில் உங்களுக்கு தெரியும். அது இப்போ பாஸ்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்கஹால், ட்ரக், இந்த 2ல் தான் நான் வீணாக போனேன். இதன் நிமித்தம் தான் அநேக பாவங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. அதிலிருந்து தான் கர்த்தர் என்னை விடுவித்து ஏறக்குறைய 27-28 வருஷம் ஆகிறது. ஸ்தோத்திரம். புரியுதா? அப்போது அந்த யூனிட்டி, அந்த மெச்சூரிட்டிக்காக நான் போராடுகிறத, அந்த யூனிட்டியான தாகத்தோடு நான் வர்றதை கர்த்தர் பார்க்கிறார். கொஞ்சம் பலன் இருந்தும்
வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம்ல 3ஆம் அதிகாரத்தில் நாமத்தை மறுதலியாமல் இது நாள் வரைக்கும் யூனிட்டியில் சரியாக இருந்து அதில் உத்தமமாக இருந்து யோபோ போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யூனிட்டி அதில் சரியாக காத்திருந்து ஆமென். அந்த மெச்சூரிட்டியை கர்த்தர் சொல்கிறார்ல, என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து பேசலை. ஆமென். சர்டிஃபிகேட். அந்த அளவுக்கு ஒரு மேன்மைக்குள்ளே நீங்கள் வந்தாலும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அங்கே வேதம் சொல்லுகிறது, இல்லை, ஒருவன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை 22 வரைக்கும் படிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருப்பார்களானால் நலமாயிருக்கும். பாத்தீங்களா, இந்த ஐக்கியத்துக்கு வந்திருக்கவே தேவையில்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கவே தேவையில்லை. சோத்ரம், இந்த இதுக்கு வந்திருக்கவே தேவையில்லை. அது அந்த பாரத்தோடு கூட சொல்லுகிறார் கர்த்தர். ஏன்னா நீங்கள் நோவா பெருவெள்ளத்தில் 40 நாட்கள் வந்ததுன்னு பார்க்குறோம் இல்லையா? ஆதியாகமம் 8 நாளில் பேழை அரராத் மலையில் போய் தங்கினது. பேழை எங்கே தங்கினது? அரராத் மலையின் மேல் தங்கி. யூனிட்டி நல்லா கவனிக்கணும். பேழை எங்கே தங்குச்சு? அரராத் மலை. பேழைங்கிறது சபை, சரியா? அதில் இருக்கிறவங்க எல்லாமே யார் தான்? யூனிட்டி. பேர் எல்லாமே ஜோடு பேராக இருக்கிறாங்க இல்லையா? யூனிட்டி. பேழை எங்கே போய் தங்கிச்சு? அரராத் மலையில் போய் தங்கிச்சு. இப்போ 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். இப்போ பாருங்க, அவங்களுடைய மெச்சூரிட்டியை கர்த்தர் என்ன செய்கிறார்? டெஸ்ட் பண்ணுறார். யூனிட்டி அது சேர்ந்து போய் அரராத் பரிசுத்தமான மலை, பரிசுத்தமான சபை அங்கே கொண்டு வந்து வச்சுட்டார். கரெக்ட். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? இப்போ நோவா என்ன செய்கிறான்? அதனுடைய 6-7 வசனத்தில் ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு 6ஆம் வசனம் போடுப்பா. 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. பாத்தீங்களா? இந்த பூமியை விடுற மாதிரியே இல்லை, அது வற்றி போகும். மட்டும்னா என்ன அர்த்தம்? அது வற்றினாதான் எல்லா அசுத்தங்களும் அப்படியே தேங்கி நிற்கும். அது வரைக்கும் என்ன செய்யுது? போக்கும் வரும். சபைக்குள்ளே வர்றதும் போகிறதும், சபைக்குள்ளே இருக்கிறதும் யூனிட்டிக்குள்ளே இருக்கிறதும் போகிறது. யூனிட்டியில் இருந்துட்டு நல்லா இங்கே உட்காந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் போடுறதும், வெளியில் போய் நல்லா மேய்ஞ்சிட்டு வர்றதும், யாருக்கும் தெரியாமல் உலக சிற்றின்பம், உலக ஆசபாசம், உலக இச்சை எல்லாத்தையும் கொத்திட்டு வர்றது. வேர் இஸ் யுவர் யூனிட்டி? வேர் இஸ் யுவர் மெச்சூரிட்டி? எப்படி நீ பரலோகம் போக முடியும்? ஆமென். எஸ், ஃபஸ்ட்டு டெஸ்டிஃபை பண்ணக்கூடியது அது ஃப்ளஷ். அங்கே தான் கர்த்தர் ஒன்று டெஸ்ட் பண்ணுவார். ஏன் காக்காயை வெளியே விட்டான்? ஏன் காக்காயை முதல்ல விட்டார்? அது என்ன பண்ணுது பார்ப்போம். அந்த யூனிட்டி அதை எந்த அளவுக்கு தேற்றிருக்கு, இந்த யூனிட்டி அதை எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக மாற்றிருக்கு பார்க்கலாம். எலியா காக்கா மாதிரி இருந்துக்கா? எலியா காலத்தில் ஒரு காக்காவை விட்ட அந்த காக்கா அப்பம் இறைச்சியும் கொடுத்த மாதிரி இது வருதா பார்க்கலான்னு கூட செஞ்சுருக்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ எலியா காலமே இல்லை, சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். காக்காம்னு அங்கே தானே வருது, போகட்டும். எஸ். அப்போ இப்போ 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் படி. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி. இப்போ பாருங்க,
அங்கவும் பூமியில் ஜலம் குறைந்து போயிட்டு அறியும்படிக்கு அது குறைந்து போகிற அளவுக்கு இது என்ன செய்யுது, ரொம்ப ஷார்ப் மைண்டாக இருந்து பக்காவாக வேலை செய்யுது மாம்சத்தில். ஆமென். இப்போ ஜலம் குறைந்து போயிட்டோ என்று அறியும்படிக்கு மீண்டும் எதை வெளியே விடுகிறான்? புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே புறா எதை குறிக்கிறது? ஸ்பிரிட், க்ளீன் பேர்ட், ஸ்பிரிட். புரியுதா? இப்போ ஸ்பிரிட் அதை வெளியே விடுகிறான். வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா, ஹல்லேலூயா, ஜலம் வற்றல. உலகத்தில் உபத்திரவம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். நம்ம மெச்சூரிட்டியில் தான் அதை ஜெயிக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் யூனிட்டியில் தான் இப்போ இருக்கிறீங்க. மெச்சூரிட்டிக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். எனக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பூமி எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ரொம்ப பிடிச்சமான வசனம் எனக்கு, அது ரொம்ப பிடித்தமான வசனம். ஆமென். திரும்ப பேழையிலே அவனிடத்திலே வந்து அவன் தன் கையை நீட்டி வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். ஹல்லேலூயா. இந்த வசனம் என் கல்லறைகளில் எழுதப்பட வேண்டும். நான் இது ரொம்ப விரும்புவேன். ஆண்டவரோடு கூட நான் என்றைக்கோ இந்த வசனத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். எஸ், பூமி மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடங்காணாமல் திரும்ப பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து, வாட் a unity, what a maturity. ஞானத்தை, உணர்வை அருளும் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கும், இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும், இந்த உலகத்தின் வெறிகளுக்கும் உங்களை தப்புவித்து காத்துக்கொள்வார். கேர்ஃபுல்லாக இரு தேவ பிள்ளையே, கவனமாக இரு. யூனிட்டியை ரொம்ப கவனமாக இரு. உனக்காக ஏங்குகிற ஒரு தேவன் உண்டு. உனக்காக ஏங்கி நிற்கிற, உன்னை சேர்த்து கொள்ள, பிடித்து கொள்ள ஆசையாக இருக்கிற கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். தன்னிடமாய் சேர்த்து கொள்ள வாஞ்சியா உள்ள தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். இதை நான் சொன்னதுக்காக நீங்கள் பாஸ்டர் ஏதோ எமோஷனில், என்னுடைய வாஞ்ச சொல்கிறேன். இன்றைக்கோ 20 வருஷம் கழிச்சோ, 30 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ, எப்போவோ சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். வாசிங்க 12. இன்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இந்த பூமியினுடைய காரியங்களை உங்க கையில தான் கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம கையில தான் கொடுக்கிறார். சபை கையில தான் கொடுக்கிறார். பாருங்க, அது வெள்ளம் வடிகிற வரைக்கும் இருந்து ரொம்ப ஹைஜெனிக்காக நடந்து, ரொம்ப யூனிட்டியாக நடந்து என்ன செய்கிறது? ஒரு ஒலிவ மரத்தின் இலையை பறித்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. வாட் a sign. ஆமென். ஒன்றும் பயப்படாதீங்க. எல்லாம் வெளியில் அத்திமரம் பூ பூத்து காய் காத்து எல்லாம் குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் திறந்து விட்டுருங்க. சோத்திரம். புதிய எருசலேம், புதிய சீயோனுக்குள்ளே போட்டும். ஆமென். 1000 வருட சாட்சிக்குள்ளே போட்டும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து 12ஆம் வசனம். பின்பு 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அப்போ ஸ்தோத்திரம். அதற்கு நல்ல ஒரு இடம் செட்டிலாக கிடைத்திருக்கும் என்று நோவா நினைத்திருப்பான், இல்லையா? ஸ்தோத்திரம். அதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் கிடச்சிருச்சுன்னு நோவாவுக்கு தெரிஞ்சிச்சு. நமக்கும் செட்டில் ஆகணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். நம்ம செட்டில் ஆகணும்னா நம்ம யூனிட்டி, மெச்சூரிட்டி. யூனிட்டியில் நீங்கள் சரியாக இருந்தால்
கர்த்தர் உங்களை மெச்சூரிட்டியில்னாக்கா, அந்த ஞான மெச்சூரிட்டி மீன்ஸ் என்ன தெரியுமா? அந்த 7 ஐஸ், கர்த்தருடைய 7 கண்கள் உங்கள் மேலேயே இருக்கும். ஞானத்தை, உணர்வை, ஆலோசனை, பலனை, அறிவை உணர்த்தும் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இட்ஸ் த மெச்சூரிட்டி. அது வந்தாலே கண்டிப்பாக எல்லாமே தானாக வந்துடும். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதான கட்டின் எல்லாம் முழந்தால் படிடுவோம். சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக. நல்லாண்டவரே, சமாதான கட்டு எங்களுக்காக இந்த பூமியில் சமாதானத்தை தந்தவர், சமாதானத்தை தந்தவர். பரிசுத்த ஆவி மூலமாக எங்கள் இருதயங்களில் அந்த பரலோக சமாதானத்தை எங்களுக்குள்ளே ஊற்றினவர். யூனிட்டி ஆண்டவரே, அந்த சமாதானம் எங்களை ஆண்டவரே இந்த பூமியில் அப்பா ஸ்தோத்திரம். அமேன். ஆவியின் ஒருமையை நாங்கள் காத்து கொள்வதற்கு அமேன். பிரைஸ் காட். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்றைக்கி கேட்ட சத்தியத்தின்படியாய் கர்த்தர் சபையை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்று பார்த்தோமே. அப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டியை எங்களுடைய இந்த ஆவியின் ஒருமை, இந்த ஃபெலோஷிப் ஆண்டவர், இந்த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் உருவாக்கி கொடுக்க செபிக்கிறோம். ஆவியானவர் அதற்கேற்ற கிருபையை, அதற்கேற்ற நேச்சர், அதற்கேற்ற ஃபெலோஷிப், அதற்கேற்ற ஆண்டவரே அப்பா யூனிட்டி எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இணைந்து வளர, எங்கள் சரீரங்களில் இணைந்து வளர ஆண்டவரே, எங்கள் நரம்பு, எலும்புகள், திசுக்கள் ஒவ்வொன்றிலும் அவைகள் பரவி எங்களை உந்தி தள்ளி எங்களை நிரப்பி நடத்த உதவி செய்யும். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறும்.